ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் இன்று ஒரு ஜாதகம் பதிவிடுறோம். இந்த ஜாதகம் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டு இருக்கோம் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பார்த்து ஜாதகம் பார்த்து எங்கள் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடிய விதிமுறை எழுதி வச்சு படித்து அழகாக ஜோசியம் சொல்லலாம், திறன்பட ஜோதிடம் சொல்லலாம். ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுதான் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி உங்களுக்கு ஜோதிட பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஜாதகம் பார்ப்போம். ஜாதகம் பார்க்குற இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அமைப்புள்ள ஜாதகம் வந்துச்சுன்னா அதை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அதை போர்டில் போட்டு எழுதி உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ நாங்கள் போர்டில் காமிச்சிருக்கிறேன், அதை பாருங்கள். இல்லைன்னா நான் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் சொல்கிறேன், நீங்களும் சாஃப்ட்வேரில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஒரு நோட் போட்டு எழுதிக்கலாம். 10/7/2000 11:30 AM. இது பெரம்பலூரில் பிறந்திருக்கிறாங்க. கன்னி லக்னம், 2ல் சந்திரன், 5ல் கேது, 9ல் குரு சனி, 10ல் சூரியன் செவ்வாய் புதன், 11ல் சுக்கிரன் ராகு. இது ராசி கட்டம். நவம்சம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2ல் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் ராகு, மகரத்தில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் புதன் குரு. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் ராகு திசை 7 வருஷம் 3 மாதம் 17 நாள். இப்போ 25 வயசு நடக்குது. ராகு திசை 7 வருஷம் 3 மாதம் 17, குரு ஒரு 16, 23 வருஷம் 3 மாதம் 17. சனி திசையில் சனி சுயபுத்தி 3 வருஷம் 6 நாள், 26 வருஷம் 3 மாதம் 6 நாள் வரைக்கும் சனி திசையில் சனி சுயபுத்தி நடக்குது. இப்போ சனி திசையில் சனி சுயபுத்தி. இந்த ஜாதகத்தை கொண்டாந்து நம்மகிட்ட காமிச்சாங்க. நான் சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு திருமணம் கல்யாணம் பண்ணிலாம் கொடுக்காதீங்க. இந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கணவனை 3 மாதத்தில் மேலோக அனுப்பி விட்றோம், அதை துரத்தி விட்றோம் அப்படின்னா. ஆமாங்க, கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கணவன் ஓடி போயிட்டான், துரத்தி விட்டுருச்சு இந்த பிள்ளை அப்படின்னாரு. ஆமாங்க, இந்த பொண்ணு வயசு 24 முடிஞ்சு 25 தான், 23லேயே கல்யாணம் பண்ணிச்சுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கணவன் விட்டுட்டு ஓடி போயிட்டானா, அது வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னுட்டாங்க. ஏதோ எத்தனை கல்யாணம் செஞ்சாலும் இந்த பொண்ணுக்கு கூட முடியாதுங்க. எந்த ஒரு ஆணும் குடும்பம் நடத்த முடியாது. இந்த ஆணுடைய வீக்காக போயிடும், ஆண் வீக்காக போயிடும். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த கணவனும் இந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அப்படின்னா, ஆமாங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்போ இந்த பொண்ணு கூட எந்த ஒரு ஆணும் குடும்பம் நடத்த முடியாது. இதுக்கு என்ன தோஷங்கள் ஏற்பட்டுக்குதுன்னா, மாங்கலி தோஷம். மாங்கலி தோஷங்கிறது எல்லா புக்கிலையும் எழுதியிருப்பாங்க, எத்தனையோ ஜோசிகாரன்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிங்க. மாங்கலி தோஷம் பெண்ணுக்கு தான் மாங்கலி தோஷம், ஆணுக்கு கலஸ்தர தோஷம். இதுதான் தோஷங்கள் இருக்கா. கலஸ்தர தோஷம்னு மாங்கலி தோஷத்தை ஒன்றா நினச்சி சொல்லக்கூடாது. பெண்களுக்கு மாங்கலி தோஷங்கிறது லக்னத்துக்கு 8ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் தோஷம் இருக்காது, பலவீனப்பட்டிருந்தால் தோஷமாகும். இப்போ இந்த ஜாதகத்தை சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா இதை சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கு அது விளக்கமாகும். கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய், அதுதான் மாங்கலி ஸ்தானம். பெண்களுக்கு 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம். அந்த 8ஆம் அதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் மாங்கலி தோஷம் ஏற்படும். அப்போ இந்த ஜாதகத்தில் கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய், அந்த செவ்வாய் போய் சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடுச்சு. அப்போ மாங்கலி தோஷம் ஏற்படுச்சு. அப்போ எந்த கணவரை எந்த ஆணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் கணவரோட பிழைக்காது. இது எப்படி மாங்கலி தோஷம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணு கன்னியா லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் கணவர், அதை லக்னமாக போட்டுக்கணும். எதை? மீனத்தை லக்னமாக போட்டால் கன்னியா லக்னங்கிறது பெண்ணு, 7ஆம் இடங்கிறது ஆண்.
அந்த ஆணுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் இந்த குடும்பாதிபதி, இந்த லக்னத்துக்கு அதிபதி குடும்பாதிபதி அங்கே வந்து குடும்பம் நடத்துவாங்க. அப்போ அந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பலமாக இருக்கணும். அப்போ அந்த செவ்வாய் போய் அதான் அந்த ஜாதகனுக்கு குடும்பாதிபதியாக வரக்கூடியது. அந்த செவ்வாய் போய் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று பலமாக இருந்தால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஒரே கல்யாணத்தை ஒரு திருமணத்தோடையும் 60-65 வயசு வரையும் கணவன் மனைவியாக குடும்பத்தோடு வாழ்வாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மாங்கலி பலம் இதுக்கு பேர். 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் மாங்கலி பலம். அதே 8ஆம் அதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் அவர் என்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மாங்கலிக தோஷம் ஆயிடும். அப்போ இதையும் நம்ம பார்த்து தான் மாங்கலிக தோஷம்னு சொல்லணும். அதே ஆணுக்கு 7ஆம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி, எந்த லக்னம் கலஸ்தர ஸ்தானாதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் கலஸ்தர தோஷம் ஏற்படும். அடுத்து கலஸ்தரகாரகன் ஆணுக்கு சுக்கிரன், அவரும் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் கலஸ்தர காரகன் தோஷம் பெறும். அப்போ கலஸ்தர தோஷங்கிறது அது ஆணுக்கு கலஸ்தர தோஷம், பெண்ணுக்கு மாங்கலி தோஷம். இது ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது. மாங்கலி தோஷங்கிறது பெண்ணுக்கு தான், கலஸ்தர தோஷங்கிறது ஆணுக்கு தான். பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட சுக்கரம் கெட்டு போயிட்டால் கலஸ்தர தோஷம் ஏற்படும். அது பொதுவான விதி, அதையும் எடுத்து பார்க்கணும். ஆனால் 8ஆம் பாவம் தான் மாங்கலி தோஷம், மாங்கலி பலம். ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் தான் மாங்கலிய பலம். மாங்கலிய தோஷம் பலம் பெற்று விட்டால் பலமாயிரும், தோஷம் பெற்றால் தோஷம் ஆயிரும். இந்த மாங்கலிய பலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு அவங்க மஞ்சக்கவத்தில் மஞ்சள் கொம்பு வச்சு கட்டினாலும் அதுதான் தாலி பாக்கியம். 10 பவுனில் போட்டாலும் சரி, 50 பவுனில் போட்டாலும் சரி, வைரத்தில் போட்டாலும் சரி, தாலி கட்டக்கூடிய இடம் தான் மாங்கலியம். அந்த 8ஆம் இடம் தான் மாங்கலியம். அந்த அதிபதி ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி மாங்கலிய ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய் வந்து சூரியனோடு சேர்ந்து அசமானத்தினால் மாங்கலிய தோஷம். இந்த பொண்ணுக்கு எத்தனை பேர் தாலி கட்டி குடும்பம் நடத்தினாலும் நடத்தாது. அதே செவ்வாய் லக்னத்துக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு 2 லக்கலாம், 3 லக்கலாம், 4 லக்கலாம், 5 லக்கலாம், 6 லக்கலாம், 7 லக்கலாம், 9 லக்கலாம், 10, 11 வரைக்கும் இருக்கலாம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மாங்கலி பலம் அதிகம். இப்போ இந்த பொண்ணுக்கு மாங்கலி தோஷம் ஏற்பட்டு விட்டது. இப்படி மாங்கலி தோஷம் ஏற்பட்டு விட்டால் அந்த பொண்ணை திருமணம் செய்தால் எந்த ஒரு ஆண்மகனும் குடும்பம் நடத்த முடியாது. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் நடத்த முடியாது. இதுதான் மாங்கலி தோஷம் பெண்ணுக்கு. இது கன்னியா லக்னம் ஆணாக இருந்து 7ஆம் அதிபதி குரு 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும், சுக்கிரன் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் கலஸ்தர தோஷமே ஆயிடும். இதுதான் கலஸ்தர தோஷம். ஆணுக்கு கலஸ்தர தோஷம், பெண்ணுக்கு மாங்கலி தோஷம். இதை ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் நாங்கள் ஜாதகம் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறோம் பாருங்க. இதே கன்னி லக்கணம் ஒரு ஆண் ஜாதகம், 7ஆம் அதிபதி குரு சூரியனோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் அஸ்தங்கமாயிருச்சு. நான் பார்த்து சொன்னேன், உங்கள் மனைவி ஊருக்கு போயிடுச்சானே. ஆமாம், ஊருக்கு போய் வரும்னாங்க. இல்லைங்க, மேலோகமே போயிருக்கும், வராது அப்படின்னு. ஆமாம், எப்பவுமே ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியும் நல்லா பார்க்கணும். 7ஆம் அதிபதியும் பலனை இழக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானாதிபதி பலம் குறைஞ்சிருச்சு. கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. இந்த குரு யார் காலில் இருக்கிறாரு? 9 சூரியன் காலில் இருக்கிறார். அந்த சூரியன் சந்திரன் காலில் இருக்கிறாரு. சந்திரன் ராகு காலில், ராகு குருவோட காலில். குரு ராகு குறிச்சண்டால தோஷம். இப்போ கலஸ்தர ஸ்தானமும் பாதிக்கப்படுது. இந்த ஜாதகத்துக்கு கலஸ்தர ஸ்தானமும் பாதிக்கப்படுது, கலஸ்தர தோஷமும் ஆகிவிடும் இந்த பொண்ணுக்கலாம். அதே போல் மாங்கலி தோஷம் உண்டு. இந்த மாரி மாங்கலி தோஷம், கலஸ்தர தோஷம்னு ஆண் பெண் பலம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் விரிவாக பிரித்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தோஷம் இதா தோஷம் இல்லையா நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். அந்த மாரி எடுத்துக்கணும். இந்த மாங்கலி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அந்த மாங்கலி தோஷம் ஏற்பட்டால் குழந்தை பாத்தியம் கிடைக்காது. அப்போ 5ஆம் அதிபதி யார்? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான். 5ல் கேது இருக்குது.
அஞ்சலை கேது இருக்கலாம், அஞ்சலை கேது ராகலாம் நிறைய இருக்கிறாங்க, குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. அஞ்சலை கேது இருக்குது, அந்த கேது வந்து யாருக்கால்னா சூரியன்கால். அந்த சூரியன் பத்தலை, சூரியன் யாருக்கால்னா சந்திரங்கால், சந்திரன் ராகுகால். அப்போ சந்திரன் ராகுகால் ஏற்பட்டு ராகு 11 குருவோட கால், குரு ராகு ஒரு சண்டால தோஷம், உத்தர தோஷம் ஏற்படுது. சரி, 5ஆம் அதிபதி எடுத்தீங்கன்னா சனி. 5ஆம் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? அவரும் 9 ரிஸ்பத்தில் தாங்கிற, அவரும் சூரியங்கால். சனி சூரியங்கால் வாங்கக்கூடாது. சனி சூரியங்கால் வாங்கினா உத்தர தோஷம் ஏற்படும். 5ஆம் பாவம் போயிடுச்சிங்களா. அடுத்தது ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் 3ஆம் பாவம் பலமாக இருக்கணும். இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. 3ஆம் இடம் வீரியம் தைரியம், அப்போ அதுவும் கெட்டு போயிடுச்சு. 3-5 கெட்டு போயிடுச்சு. அப்போ 3-5 கெட்டு போயிட்டாத ஒரு ஆணோட ஜாதகத்துலேயும் பெண்ணோட ஜாதகத்துலேயும் 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பலனை இழந்தால் இது காசி சாதகம் பாருங்க. ஆனால் காசி சாதகம்னு சொல்லி அவங்க வெவ்வேறே சொல்லுவாங்க, அதை விடுங்க. காசி சாதகம்னா சன்னியாசி, பொருளற்றவன், பொன் பொருள் அற்றவன், அது அவங்க வேறு மாதிரியே சொல்லுவாங்க நிறைய பேர், அதை அவங்க விட்டுருங்க. எங்கள் சுகர்நாடியில் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பலனை இழந்தால், 3ஆம் இடங்கிறது முயற்சி வீரியம் முன்னேற்றம் புகழ் கெட்டு போயிடும். 5ஆம் இடம் புத்தகம் கெட்டு போயிடும். அப்போ இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா பற்றற்ற நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு ஜாதகனுக்கு 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பலமாக இருந்தால் தான் எல்லா போகமும் இருக்கும். ஏன் 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பலமாக இருக்குன்னா 3, 7, 11 காமத்திரிகோண ராசி, அது பலமாக இருக்கணும். ஆசை வேணுங்க, எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசை இருக்கணும்ல. இப்போ குழந்தைங்கன்னா விளையாட்டுக்கு பொம்மை மேலே ஆசை வைக்கணும், அதுபோல் 3ஆம் இடம் காமத்திரிகோண ராசி, அது மேலே நல்லா இருக்கணும். அடுத்து 5ஆம் இடம் புத்திர பாக்கியம், 7ஆம் பாவம் கலஸ்தஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம், இப்படியெல்லாம் நிறைய பலமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை கொடுக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து 3, 5, 7, 8 எல்லாமே பலனை இழந்துருச்சு. அப்போ இது சன்னியாசி ஜாதகம், ஒரு ஆண் பெண் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கான ஜாதகம் இல்லாத ஜாதகம். அப்போ இதை போய் கல்யாணம் பண்ணி அவங்கள ஏமாந்து தானே போகிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே பாருங்கள், மாங்கலி ஸ்தானம் 8ஆம் பாவத்தில் மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்கக்கூடாது. மாங்கலி ஸ்தானம் 8ஆம் பாவத்தில் 8ஆம் பாவம் பலனை இழந்து அங்கே மாரகாதிபதி நட்சத்திரம் இருந்தால் கணவனை திருமணம் செஞ்சோன்னா 3ஆம் பாவத்தில் கொல்லும். இப்போ இதெல்லாம் உதாரண ஜாதகம் சொல்ல பாருங்க. தனுசு லக்கணமாக இருந்து 8ஆம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் ஆயிலி நட்சத்திரத்தில் இருந்தால் இது கடுமையான மாங்கலி தோஷம். ஒரு அந்த ஜாதகம் அப்படி ஒரு பெண்ணை போய் ஒரு ஜாதகம் திருமணம் செஞ்சால் 3 மாதம் கூட தாங்காது, முடிச்சே விடும், ஆளெல்லாம் முடிச்சே விடும். ஏதாச்சும் ஊரை விட்டு துரத்தான், கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தா துரத்தி விடும். ஆனால் தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் பாவம் மாங்கலி ஸ்தானத்தில் செவ்வாய் போய் நேசமாகி ஆயில நட்சத்திரத்தில் இருந்தால் அது மாரகாதிபதி நட்சத்திரம் மாங்கலியத்தை முடிச்சிடும். இந்த மாதிரி மாங்கலி ஸ்தானத்தில் லக்கணத்துக்கு மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மாரகாதிபதி பாதகாதிபதி குரு. இதே கன்னியா லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்தில் அந்த குருவோட நட்சத்திரம் வராது, 8ஆம் அதிபதி அங்கே இருக்காது. அப்போ இதே மாங்கலி ஸ்தானாதிபதி செவ்வாய் குருவோட நட்சத்திரமாகி குருவோட நட்சத்திரத்திலிருந்து அது 6, 8, 12 இருந்து அஸ்தங்கமாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் தாலி கட்டின கணவனை 3ஆம் இடத்தில் போட்டுரும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாமே. 6ல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது, சூரியன் அங்கேயே இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்தால் இப்போ மாங்கலி தோஷம் ஏற்படும். அப்படி ஒரு பொண்ணை தாலி கட்டினாலும் 3ஆம் இடத்தில் அனுப்பிடும். அப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய விதிமுறைகளை எடுத்துக்கணும். அதான் மாங்கலி தோஷம்னா என்ன, பெண்ணுக்கு தான் மாங்கலி தோஷம் சொல்லணும், கலஸ்தர தோஷங்கிறது ஆணுக்கு சொல்லணும், புத்திர தோஷங்கிறது 3, 5 வச்சு சொல்லணும். இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். அடுத்தது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சனி பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம்.
இப்போ இந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? 9ல் ரிஷபத்தில் இருக்கிறார். அது சனி வந்து சூரியன் காலில் இருக்கிறார். இங்கே பாருங்கள், உலகத்தில் யாருக்காக இருந்தாலும் எடுத்துங்க, சனி தான் தொழில் ஸ்தானத்தை கொடுக்குறது, தொழில் காரகன். சனிக்கு 6, 8 பகையான கிரகம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் சனி வந்து ரிஷபத்தில் இருக்குது. சனி ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ அங்கே சனி வந்து சூரியன் காலில் இருக்குது. அதுக்கு 6, 8 சந்திரன் ராகு காலில் இருக்குது. கடுமையான தோஷம். இந்த பொண்ணு மாங்கலியத்துக்கு குடும்பம் நடத்துக்கலாம் இல்லை, எந்த தொழில் வியாபாரத்துக்கும் போவார், எந்த தொழிலுக்கும் போக முடியாது, தொழில் செய்ய முடியாது. அப்போ இது தொழிலும் இல்லை, திருமண குடும்ப பாக்கியமும் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ இது என்ன ஆகும்? சன்னியாசி. இதுக்கு பற்றற்ற நிலை கொடுத்துரும், யாருடைய ஆதரவு இல்லாத நிலைக்கு போயிடும். இதெல்லாம் கடைசி காலத்தில் 60, 70 வயசில் பார்த்தீங்கன்னா எந்த நிலை யாரும் இல்லாமல் நிலை தன்னந்தனியாக தான் இறக்கும். இந்தமாரி நிறைய இருக்கிறார். இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்களாம் நிறையா 50 வருஷம் 60 வருஷம் ஆனவங்க வந்து மணலில் பாதிக்கப்பட்டியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விட்டு போயிடுவாங்க லாரியில். அதுக்கெல்லாம் இங்கே தானாக பேசி கிடக்கும். அப்போ 8ஆம் பாவம் மங்களஸ்தானம் இருக்காது, புத்திர பாக்கியம் இருக்காது, தொழில்ஸ்தானமும் இருக்காது. அப்படி இல்லாத போனவங்க தான் இந்தமாரி பற்றற்ற நிலைக்கு போயிடுவாங்க, ஆதரவற்ற நிலையில் இருப்பாங்க. இந்த ஜாதகம்லாம் ஆதரவற்ற நிலையில் இருப்பாங்க. இப்படி கிரக பலமும் தெய்வ பலமும் இல்லாத ஆதரவற்ற நிலைக்கு போயிடுவாங்க இந்த ஜாதகம்லாம். ஒரு ஆணோ பெண்ணோ லக்னம் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். ஏன் இன்னும் சொல்ல போனால் 12 பாவமும் நல்லா இருக்கணும், 9 கோள்களும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் கல்யாணம், குடும்பம், குழந்தை குட்டி, பேரன் பிதிரு, காசி பணம், சொத்து சுகம், இது எல்லாமே ஒவ்வொரு பாவமும் கொடுக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு பாவத்துக்கும் கொடுக்கக்கூடியது இந்த இந்த பாவமும் கிரகம்தான். அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 12 பாவமும் ஆகட்டும், 9 கோள்களும் ஆகட்டும். இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம், லக்னமே போய் சந்திரங்காலில் சந்திரன் ராகு குருக்கால், குருவும் சந்திரன் ராகு 6, 8 போச்சு. லக்னம் வீக்கு, ராசி வீக்கு, 2ஆம் இடம் வீக்கு. இன்னொன்றுங்க, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஜாதகத்தில் சுக்கரன் ராகுக்கு முன்னாடி, ராகு சுக்கரன் ஒரே டிகிரி. அது புனர்பூசம் 4ஆம் பாதம் ஒளித்தான். ஒளியாக இருந்தாலும் கிடக்கூடாது. குழம்புக்கு உப்பு போட்டு சாப்பிட்றோம், அளவுக்கு மீதியாக உப்பு போட்டால் உப்பு கக்கும். அதிகமான காரம் போட்டாலும் அதிகமான காரம் உரைச்சிடும். அதுபோல் எல்லாம் அளவாக இருக்கணும். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதங்கிறது ஒரு ஒளி, அது எல்லாத்தையும் காப்பாற்றும். ஒன்று ராகு மட்டும் இருந்திருக்கணும், இல்லைன்னா சுக்கரம் மட்டும் இருந்திருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தனால உப்பு அதிகமாக போயிடுச்சு, குழம்புல சாப்பிட முடியாது போயிடுச்சு. ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் அழகு, அந்த தன்மை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அந்த பொண்ணுக்கு அந்த தன்மைக்கு எடுத்துடுச்சு. சுக்கரன் ஆகட்டும், 2ஆம் பாவம் ஆகட்டும், 3ஆம் அதிபதி செவ்வாய் ஆகட்டும், 3ஆம் பாவம் போச்சு, 4ஆம் அதிபதி குரு பாவம் போச்சு, 5ஆம் இடம் புத்திரம் போச்சு, 6ஆம் இடம் போச்சு, 7 போச்சு, 8 போச்சு, 9 போச்சு, 10 போச்சு. இந்த 12 பாவ காரகமும் ஆகட்டும், 9 கோள்கள் காரகமும் ஆகட்டும். இப்போ இது எந்த நிலையில் வாழும்? கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி, இல்லை இது தொழிலுக்கு போகுதா, காசு பணம் சேர்த்துதா, சொத்து பற்றி சேர்த்துதா, இல்லை பற்றற்ற நிலைக்கு போயிடும், ஆதரவற்ற நிலைக்கு தான் போயிருக்கு இந்த மாதிரி ஜாதகமெல்லாம். இந்த மாதிரி ஆதரவற்ற நிலைக்கு போன ஜாதகமெல்லாம் தன்னந்தனியாக இறக்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு பரிகாரங்கள் நிறைய கேட்குறாங்க. எல்லாமே ஜாதகம் பார்க்க வரீங்க, எல்லாமே பரிகாரம். அதிலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அது அவருடைய எண்ணம் நிறைய கரெக்டானது தான். ஆனால் பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா? என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 ஜாதகங்கள் நான் வச்சுக்கிறேன், அட்ரஸ் நம்பரும் வச்சுருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுடைய ஜாதகம் இருக்குது, நம்பர் இருக்குது. இந்த பரிகாரம் பண்ணுறவங்கெல்லாம் போய் நான் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி அவங்க நிலையிலேருந்து மீண்டு வர மாரி பார்த்து பண்ணுங்க பார்க்கலாம். பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது.
பரிகாரம் என்பதெல்லாம் வித்தைகள், கங்குட்டி வித்தை, மோடி மஸ்தான் வித்தை. பரிகாரம் பண்ணுறவன் பிழைச்சிக்குவான், பொதுமக்கள் பிழைக்க முடியாது. இதுதான் என்னுடைய சுகநாடியோட ஆராய்ச்சி. அதனால் இந்தமாரி வாரத்தில் 1 முறை 2 முறை நான் வீடியோ போடுவேன். சுகநாடிய ஜோதிட ரகசியம்னு 2 புக் எழுதியிருக்கிறேன், அதையும் வாங்கி படிங்க, வீடியோ பாருங்கள். ஜோதிடம் திறன்பட சொல்லலாம். சுகநாடி ஜோதிட ரகசியம்ங்கிறது ஜோதிடம் நல்லா சிறப்பாக சொல்லலாம். இப்போ எங்கள் மாணவர்கள்லாம் உலகம் ஃபுல்லாக இப்போ ஒருத்தர் சினிமா நடிக்கிறாரு, சினிமா நடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 20-25 ஜாதகம் பார்க்குறாரு. அதுமாரி எல்லா ஏரியாவிலையும் சுகநாடி ஜோதிடம் நல்லா பலிதமாகுது. சுகநாடி தான் இந்தமாதிரி ஜோதிடமே சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சுகநாடி தான் ஜோதிடம் சொல்ல போகிறாங்க. ஏன்னா நம்ம கூட இந்த எடுத்து கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. 2 2 4ன்னா 3 1 4ப்பாங்க. இதுதான் நடக்கும். அதனால் எல்லோரும் சுகநாடி பின்பற்றுங்க. நானும் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சுகநாடிக்கு முன் சுகநாடிக்கு பின், இயேசுக்கு பின் இயேசுக்கு பின்னு காலம் வரும்போது இனிமேல் ஜோதிடம் சுகநாடிக்கு பின் சுகநாடிக்கு முன் தான் ஜோதிடம் இருக்கும். இதை MKS ஸ்டுடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் கொடுங்க. உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் விதிமுறைகள் நிறைய உங்களுக்கு தேடி வரும். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.